வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது ஒரு மொபைலோடைய அன்பாக்சிங் தான். ரெட்மிக்கு போட்டியாக கிளம்பிறங்கிக்க ரியல்மி அந்த மொபைலோடைய அன்பாக்சிங்கு சின்ன ஒரு ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நம்ம நண்பர் டெக்ஸேட்டை அவர் தான் வந்து அவங்க சேனல்லே இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. நமக்கும் அந்த வீடியோ வந்து தந்திருக்காரு. இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருக்கும். அவர் சேனலை நீங்கள் போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது மாதிரி பயனுள்ள வீடியோஸ் பார்க்கணுன்னா அவர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி, வாங்க வீடியோஸை பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்ஸேட்டை. நான் உங்கள் விஸ்வநாதன். ஸோ ரியல்மி 1 ஓப்போ பவர்ட் பை ஒரு புதுசாக ஒரு பிராண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்ஐக்கு ஆப்போசிட்டாக ஒரு பிரான்ச் அப்படின்னே சொல்லலாம். ஒன்லி ஆன்லைனில் மட்டும் வாங்குற மாதிரி ரியல்மி 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் ஓப்போ, விவோ, ஒன் ப்ளஸ் இது எல்லாமே வந்து ஒரே பிராண்ட் அப்படின்னு. ஸோ இதில் இந்த சீரீஸில் இப்போ ரியல்மி அப்படிங்கிறதும் ஆட் ஆகிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு ஃபோன் தான் இந்த ரியல்மி 1 அப்படிங்கிறது. லைக் இந்த ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா ஹீலோ P60 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ்ட் ப்ராசஸர். மிட்ரேஞ்ச் ஃபோனில் இப்போதைக்கு இருக்கிற மிட்ரேஞ்ச் ஃபோனில் தி பெஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இதுதான் அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணி எனக்கு வந்திருக்கு. ரியல்மி 1 ரெட் கலர் வேரியண்ட், சாலிட் ரெட் வேரியண்ட் தான் நான் இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ 6GB ரேம் உள்ள வேரியண்ட். ஜஸ்ட்டு இப்போ என்ன பாக்ஸ்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ நார்மல் பேக்கேஜில் தான் வந்திருக்கு இந்த ரியல்மி 1 அப்படிங்கிறது. நீங்கள் அமேசானில் மட்டும்தான் வாங்க முடியும். ஸோ நார்மல் பேக்கேஜ். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரியல்மி 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டில் போட்டிருக்கு. அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. ஸோ இதில் வந்து டபுள் சிம் நீங்கள் போட முடியும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேக் கேஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் கொஞ்சம் வச்சுருக்காங்க. எல்லாம் இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ நல்ல மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க பேக் கேஸ் கூட. ஸோ இதை நம்ம கொஞ்சம் சைடில் வச்சுட்டு பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நமக்கு முன்னாடி இருக்கிறது தான் ரெட் கலர், சாலிட் ரெட் கலர் ஒரு ரியல்மி 1. அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பாக்ஸ்குள்ளே தந்திருக்காங்கன்னு பார்த்தா ஒரு சார்ஜர் தந்திருக்காங்க, நார்மல் சார்ஜர், அடாப்டர்னு சொல்லலாம். ஸோ 5V 2A அடாப்டர் தான். அதுவும் இல்லாமல் இது ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் கிடையாது, நார்மல் சார்ஜர் தான். அதோட மைக்ரோ யூஎஸ்பி தான், டைப் சி கேபிள் கிடையாது, இது ஒரு மைக்ரோ யூஎஸ்பி. நார்மல் சார்ஜிங் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதோட ஃப்ரீ ஒரு டெம்பர் கிளாஸ் கூட வரும், அது அவங்களே அப்ளை பண்ணியே வச்சுருப்பாங்க. ஸோ பேக்கில் நான் இதை எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு காட்டுறேன். இது ஃபுல் லுக் உங்களால் பார்க்க முடியும். ஸோ சிங்கிள் கேமரா, ஃபிங்கர் பிரிண்ட் இந்த மொபைலில் கிடையவே கிடையாது. பட் ஃபேஷியல் அன்லாக் இருக்குது. பவர்ட் பை ஓப்போ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ரியல்மி 1 பவர்ட் பை ஓப்போ. லெஃப்ட் சைட் பார்த்தோன்னா வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது, ஃப்ரண்ட் கேமராஸ் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது, சென்சார் இருக்குது எல்லாமே. அதுக்கப்புறம் எல்லா வகையான சென்சாரும் இருக்குது. ரைட் சைட் பார்த்தோம் அப்படின்னா பவர் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் சிம் ட்ரே இருக்குது. அந்த வெயிட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. லுக் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. கீழே பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு சார்ஜிங் போர்ட் ஒன்று இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. ஸோ நிறைய மொபைல்ஸில் வரதில்லை, பட் மிட்ரேஞ்ச் ஃபோன் அப்படிங்கிறதுனால ஹெட்ஃபோன் ஜாக் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் சிம் எஜெக்டர் டூல் வச்சு நான் எஜெக்ட் பண்ணி காட்டுறேன். இதை பார்த்தீங்க அப்படின்னா 2 சிம் கார்டு போட்டுக்கலாம். அதுவும் இல்லாமல் எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு போட்டுக்கலாம். இதில் இது 128GB இருந்தாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட பேக் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நார்மல் சாலிட் எம்ஐ வேரியண்ட்டை விட இது பெட்டராகவே இருக்குது. ஸோ இது பூட் ஆகிறதுக்குள்ளே இதோட ஸ்பெசிஃபிகேஷன் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஸோ இதோட ஃப்ரண்ட் கேமரா பார்த்தோம் அப்படின்னா 8MP வருது. அதுவும் இல்லாமல் 6 இன்ச் IPS LCD ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க 18:9 ஆஸ்பெக்டில். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 3, 4, 16 3 வேரியண்ட்டில் வருது. 3GB ரேம் வந்து 32GB, 64GB, 128GBயோட வந்து வருது. அதுவும் இல்லாமல் மீடியாடெக் ஹீலோ P60 ப்ராசஸர் இருக்குது. அது பார்க்க போனால் 12 நானோமீட்டர் டெக்னாலஜியில் மாலி GPUவோட இருக்குது. அர்டினோ மாதிரி மாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே ஒரு நல்ல GPU தான். அதுவும் இல்லாமல் பேட்டரி பார்த்தோம் அப்படின்னா 3400 mAh இருக்குது. அது ரொம்பவே கம்மியான ஒரு விஷயம் தான். அதுவும் இல்லாமல் ஃபேஷியல் அன்லாக் இருக்குது, FM ரேடியோ இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, 8.1 அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட வந்து பேக் கேமரா பார்த்தோம் அப்படின்னா 13MP வருது. ஒரு சிங்கிள் கேமரா தான். அதுவும் இல்லாமல் ஃப்ரண்ட் கேமரா வந்து 8MP. பட் எல்லாமே பவர்ட் பை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறதுனால எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ
ஃபுல் ரிவ்யூவில் எப்படி இருக்குது மொபைல் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ஃபுல்லாக சொல்கிறேன். அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஸோ ஃபேஷியல் அன்லாக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். கலர் OS 5 UIMIயும் ஆப்பிளையும் சேர்த்தா ஒரு OS வந்துச்சு அப்படின்னா அதுதான் கலர் OS. ஸோ இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ கலர் OS அது பக் இல்லாத ஒரு OS, ரொம்பவே ஸோ நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் பக் அந்த அளவுக்கு இந்த டிவைஸில் இல்லை. வாங்க கேமரா எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து கேமரா. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஐ கொடுத்துருக்காங்க, ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2x2 ஜூம் கொடுத்துருக்காங்க, பனோரமா மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஃபோட்டோவாக இந்த வீடியோ முடியும் போது கடைசியில் காமிக்கிறேன். அதை பாருங்கள், எந்த ஃபோட்டோ நல்லா இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ பல விதமான ஸ்டிக்கர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து நம்மளை எந்த அளவுக்கு கொஞ்சம் அழகாக காமிக்குமோ அந்த அளவுக்கு நல்லாவே காமிக்குது. அதுவும் இல்லாமல் இதில் மேனுவல் மோடும் இருக்குது. நீங்கள் ISOலேருந்து எல்லாத்தையும் நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுவும் பண்ணும். இதில் மேனுவல் எக்ஸ்பர்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நீங்கள் மேனுவலாகவும் செய்யலாம். ஸோ ஃபேஷியல் அன்லாக் எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் நார்மலாகவும் அன்லாக் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இப்படி பேக்கெட்லேருந்து இப்படி ஜஸ்ட் ரைஸ் பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் பவர் பட்டன் அழுத்தணுன்னே தேவையில்லை. ஜஸ்ட் கீழே வச்சுட்டு இப்படி ரைஸ் பண்ணிங்கனாலே உங்களோட ஃபேஷியல் டிடெக்ஷன் வச்சு அது வந்து அன்லாக் ஆகிடும். ஸோ அது கூட கொடுத்த ஒரு பேக் கேஸோட போட்டு யூஸ் பண்ணுறது தான் ரொம்பவே சேஃபான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா பின்னாடி ஃபைபரால் செய்யப்பட்ட ஒரு பேக் இருக்கிறதுனால கொஞ்சம் கிளாசி லுக்கில் இருக்கிற ஒரு ஃபைபர் பேக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஸ்க்ராச்சஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நிறையாவே சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால கவர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பற்றி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கும், எல்லாமே கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாத்தோட ஆன்சரோட நான் வரேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன கேள்வி இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். வாங்க வேறு ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம்.